தெய்வ சமாதானம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துற ஒரு இடம், உங்களுக்கு அது லகுவாக்குகிற இடம், உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிற இடம், உங்களை லேசாக்கி விடுகிற ஒரு இடம். அதுக்கு மேல உங்களுக்கு துக்கம் வராது. அன்னாள் ஜெபிக்கிறாங்க போய், அதுக்கு மேல அவங்க என்ன செய்யல, அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கல. நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு எழுந்து வரும்போதே எப்படிதான் இருக்கிறோம்? துக்கமுகமா தான் இருக்கிறோம். அதனாலதான் பலனை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஆவியானவர் சமாதானத்திற்குள் நடத்துகிறார். அதற்கு அப்புறம் தான் விடுதலை. உங்க பிரச்சனையில நீங்க எப்ப விடுதலைன்னு காத்திருக்கிறீங்களா? ஒருவராலும் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாத சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்ட உடனேயே உங்களால விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உங்க சூழ்நிலைகள் அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. எந்த நபரும் அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. இது அவர் கொடுக்கிறது, உள்ளிருந்து வர்றது. ஆவியானவர் இந்த சமாதானத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த சமாதானம் நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளும், உங்க பயத்தை மேற்கொள்ளும், உங்க சந்தேகத்தை மேற்கொள்ளும். இத சிந்தனையில மேற்கொள்ளும் போது உங்க சரீரம் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும். இப்படிதான் தேவன் செயல்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.